ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அஃப்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி. இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 பல் பூண்டு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்து பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வந்தோன்னே எடுத்து வச்சுக்கணும். அதுக்குள்ளே நான் 2 பெரிய சைஸ் முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் தாளிக்க தேவையான எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கும் போது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் சேர்க்குறோம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த முருங்கைக்காயும் அதில் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா அது வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பேச்சுலர்ஸ், இந்த சிம்பிள் சாம்பார் ரெசிபியை நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வெரி ஈஸி அண்ட் டேஸ்டி. அப்புறம் இந்த மண்சட்டியில் சாம்பாரோ ரசம் வைக்கிறப்போ டேஸ்ட்டு சும்மா நம்மளை அந்த காலத்துக்கே கூட்டிகிட்டு போயிடும். ஏன்னா அதோட டேஸ்ட் வேறு லெவலில் அப்படி இருக்கும். அது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். இப்போ காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பை சேர்க்குறோம். அது நல்லா கலந்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி ஒரு கொதி வந்ததும் இறக்கிட்டா சூப்பரான சாம்பார் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அஃப்ராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.